ஒரு வழியா 1 1/2 மாசம் லீவு முடிஞ்சு இன்னைக்கு ஸ்கூலெல்லாம் ரீஓப்பன் பண்ணிட்டாங்க. பசங்க நம்ம கூடவே இருக்கும்போதும் பிரச்சனையா இருக்கும். நம்மள விட்டு தள்ளி போனாலும் மனசளவுல கஷ்டமா இருக்கும். ஸ்கூலுக்கு தான் போயிருக்காங்க, ஈவினிங் வந்துருவாங்க. இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல குழந்தைங்க நம்மள விட்டு தள்ளி போகும்போது சேஃபா இருப்பாங்களா? அப்படிங்கிற ஒரு பயம் ஒரு பேரண்ட்ஸா நமக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா எப்போ இப்படி ஒரு நிலைமைக்கு ஒரு முடிவு காலம் வரப்போகுதுன்னு தெரியல. ஒருத்தரும் நம்ம ஒழுக்கமா இருக்கணும்னு நெனச்சா மட்டும் தான் அது நடக்கும். நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, என்னோட ராசியும் என்னவோ எப்பவுமே ஸ்கூலும் விட்டு ரொம்ப தூரமா தான் அமையும். அப்ப நான் வந்து அடம் பிடிப்பேன். போங்கம்மா என்னால நடந்து போக முடியாதுன்னு. அப்போ அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, ரோட்ல வந்து யாருன்னே தெரியாத ஒருத்தரா தான் இருப்பாங்க. "தம்பி கொஞ்சம் பாப்பாவ ஸ்கூல்ல விட்டுறீங்களா?" அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்ச காலங்கள் உண்டு. அன்னைக்கு நான் சேஃபா போயிட்டும் வந்திருக்கேன். ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமை சொல்லணுங்கிற அவசியமே இல்ல. இனிமே வந்து யாருக்கும் எந்த கெடுதலும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேவா பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச கேரட் ரைஸும் கூடவே கேரட் பீன்ஸ் பொரியல், ஸ்நாக்ஸுக்கு மாதுளம் பழம் வச்சு அனுப்பிச்சாச்சு. எல்லாரும் ஹாப்பியாவும் சேஃபாவும் ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வர மாதிரி சூழ்நிலை அமையணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.